பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்ற இடத்துல டைனமிக் பவர் அப்படிதான் சொல்லியிருக்கு. You will receive the dynamic power. அதான் அர்த்தம். யாபேஸ் ஊர் மக்கள் அழுகிறத பார்த்த உடனே சவுலுக்கு வெடிச்சிச்சு. அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்து, அவனுக்கு வந்த கோபம் நாகாசுக்கு விரோதமா போனான், ஜெயிச்சிட்டான், நாகாசை துரத்திட்டான், அவனை அழிச்சு தேவஜனங்களை காப்பாத்தினான். வரணும் நமக்கு விசுவாசிகளை கதறி அழுது ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிகளை சோர்ந்து போகாமல் ஒரு மனதோடு இருப்போம். சுயநலமே வேண்டாம், பொன்னும் பொருளும் எங்களுக்கு வேண்டாம், இயேசு போதும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கண்ணீர் இந்த சபைக்காக, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான அந்த ஆவியில் துயரமடைகிற தன்மை இந்த சபைக்காக எழும்பட்டும். பெரிய சுத்திகரிப்பு உண்டாகும், பெரிய எழுப்புதல் உண்டாகும்.